தொட்டு கும்பிடுன்பாங்க காலையில எந்திரிச்ச உடனே. இல்ல சார் இல்ல. உங்களுக்கு வந்து படத்துக்கு நாங்க டிக்கெட் புக் பண்ண போறோம். புஷ்பா சார், புஷ்பா 2. புஷ்பா முறையா இந்த நீயானா என்னென்னமோ பண்ணிருக்கு. சினிமா டிக்கெட் புக் பண்ணது இதான் முத டே. நீங்க வெளிய போறதா இருந்தா எத்தனை மணிக்கு போவீங்க சார்? 5 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல வெளிய போக கூடாது. ஓ 6 மணிக்கு மேல வெளியே போக கூடாதா? 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களா? அப்படி இல்ல சார், வெளியே போனா கோல்டு பிடிச்சிக்கும், ஃபீவர் வரும், எதனா இருக்கும். அது போலராதடா. வெளியே போறதுன்னு சொல்றத அவர் உண்மையாவே அப்படி புரிஞ்சுக்கிறார் போல இருக்குமா, வெளியில போறது அப்படின்னு. சொல்லல ஷாப்பிங் போகணும், மாலுக்கு போகணும், தியேட்டருக்கு போகணும் சொல்லுங்க. என்னத்த சொல்றது? இது வரைக்கும் நானும் என் பசங்க யாருமே அவரும் சரி மூவி இது வரைக்கும் போய் பார்த்தது தியேட்டர் எப்படி இருக்குன்னு தெரியாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? எனக்கு அந்த பழக்கமே கிடையாது சார். வெளியே போய் பழகிக்கோங்க பழக்கமே சொல்றேன். கிடையாது. இவன் அவனேதாப்பா. உங்களுக்கு பழக்கம் இருக்கு இல்ல? குடும்பம்னு வந்துட்ட பிறகு பிள்ளைங்க விருப்பம், பொண்டாட்டி விருப்பம்னு போறது வர்றது. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சு. கோயிலுக்கு போயிட்டு ஜாலியா அப்படியே சுத்திட்டு பைக்ல சுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துரும் சார் சார். வெளிய போறதா எப்படி தெரியுமா? எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? எங்க வீட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 1 கிலோமீட்டர் பஜார் ஃபுல்லா சுத்திட்டு வாங்க வீட்டுக்கு போலாம் அவ்வளவுதான். அவ்வளவுதான் இறக்கம் இல்லையா உனக்கு? சார், வேற எங்க போகணும் அப்பனா? பூ போட்ட சட்டை போட்டு கழுத்து வரைக்கும் பட்டன் போட்டப்பே நான் யோசிச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. போறது, நைட்ல போறது, வர்றது, செய்யறது. சரி பகல்ல கூட்டு போங்க. கிட்ட நீ சாமி தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிட்டா. உன்னை வச்சு அடிப்பான். மால்ல போயிட்டு வந்தா கால் வலிக்கும். பீச்சுக்கு போனா மண்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடும். இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. எனக்கு அதெல்லாம் முக்கியமே இல்ல. பிரசன்ஸ் தான் எனக்கு தேவை. அது இல்லை இல்லை. நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. மனைவி சொல்றாங்க எனக்கு சமைச்ச பழக்கமே இல்ல. இப்படி செட் ஆகாது சார். செட் ஆகாதுல. அப்ப இது மட்டும் எங்களுக்கு எப்படி செட் ஆகும்? காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவணன். நிம்பல் மேலே நாம் கோவமா இருக்கான். நிம்பலுக்கு புரியலே. உங்களுக்கு வந்து படத்துக்கு நாங்க டிக்கெட் புக் பண்ண போறோம். உங்க வீட்டுக்காரர் வர்றார். காசு இல்லப்பா. காசு. ஒரு மூவி சொல்லுங்க, டிக்கெட் நம்ம புக் பண்றோம். புஷ்பா சார், புஷ்பா 2. புஷ்பா என்ன புஷ்பா எப்படி இருக்க? முறையா இந்த நீயானா என்னென்னமோ பண்ணிருக்கு. சினிமா டிக்கெட் புக் பண்ணது இதான் முத டே. தேவையில்லாத எல்லாம் பண்ணுகிறீங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க எல்லாரும்? 45க்கு குடும்பத்தோட டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஓகே தானே? உங்களதான் சலதான வைக்கணும். காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். குளிச்சிட்டு ஈரத்துண்டோட வந்து வீடு ஃபுல்லா சாம்பிராணி போட்டு எந்திரிப்பா விடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல. டீ போட்டு தலைமாட்டில வச்சு என்னங்க என்னங்கன்னு எழுப்பணும்னு சொல்லுவாரு. கல்யாணம் புதுசுல சொன்னாரு. எழுந்திருப்பா. ஆனா நான் நினைச்சேன் சரி ஏதோ படத்தை பார்த்துட்டு வளருது அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். சிலிப்பாயிட்டீங்களா? நானும் சிலிப்பாயிட்டேன். நான் படம் பார்க்கும்போது அந்த மாதிரி சீன் ஏதாவது வந்துச்சுன்னா பாத்துக்க. புரிஞ்சதா? ஆக்சுவலா நான் குழந்தை 1 இயர் பேபி வச்சிருக்கேன். நான் எந்திரிச்சுனா உடனே எந்திரிச்சிரும். நான் பிள்ளைக்காக பாப்பனா இவங்களுக்காக பாப்பனா? நானும் ஒரு குழந்தை தானே. எங்க அம்மா உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? அந்த மாதிரி தானே பார்த்தாங்க. என்ன குழந்தை மாதிரி பாத்துக்க மாட்டாங்க. அதானே கேக்குறேன். அவன் பூமர். இப்படி சொல்ற என் சிங்க குட்டி. லைட் போறதோட விளக்கேத்தி பாருங்களேன், செம்மையா இருக்கும். சாம்பிராணி வாசனை சூப்பரா இருக்கும். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். எதுவுமே நீ பண்ண மாட்டேங்கிறியா? எல்லாத்தையும் யாராவது ஏத்தணும், யாராவது கொளுத்தணும். சரி, இது ஒரு நல்ல கேள்வி. நீங்க எதுவெல்லாம் சொல்லுகிற போது இத பூமர் அப்படின்னு அவங்க சொல்லி போறாங்க. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. வீட்டுக்கு வரும்போது தண்ணி கேட்போம். 12 வருஷம் ஆச்சு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. தண்ணியே கொடுத்ததில்ல வீட்டுக்கு வந்து. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, வாசல் கிட்ட தானே இருக்கு, எடுத்து குடிக்க வேண்டியதானே. என்ன சார் நம்ம பையன் புத்திங்கிறது? அது கூட உங்களால முடியாதா? இதுல என்ன உங்களுக்கு இது? நான் சொல்லுவேன் எங்க அம்மா வந்து எங்க அப்பா வரும்போது தருவாங்க. அது மாதிரி வெளியில ஆபீஸ்க்கு எங்க போகும்போது போயிட்டு வாங்கன்னு ஒரு சொல்றது. போய் தொலையா? நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். தண்ணி கேட்டது பூமர் இல்ல, ஆனா அதை குடுக்கலங்கிறது நீ கோச்சிட்டு படுத்து கிடந்த பாரு. இப்ப 12 வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி. ஒரு நாள் கூட டவல் எடுத்துட்டு அவங்க பாத்ரூம் போனதே கிடையாது. எப்பவும் பாத்ரூம்குள்ள நின்னுட்டு டவல் 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 கம் டவல் கம் டவல். வெரி குட். டவல் கோ. இந்த மனுஷன் நிறைய படம் பார்த்து சீன்ஸா ஆசையா வச்சிருக்காப்ல. கொண்டாடி கொண்டாந்து துண்டு கொடுக்கணும், காலை தொட்டு கும்பிடுன்பாங்க காலையில எந்திரிச்ச உடனே. இந்த காலை தொட்டு கும்பிடுறது எங்க பாத்தீங்க? எல்லாம் படம் தான் சார். புருஷனாச்சு, தெய்வமாச்சு. ஆமா அப்படியே வந்து என் கால் கிட்ட உட்காந்து என் கால் தொட்டு கும்பிட்டு. என்னன்னா 4 மணிக்கெல்லாம் குளிக்க சொல்லுவாங்க சார். 4 மணிக்கெல்லாம்? ஓ, இப்பதான் பூமர் வெளியிலே வராரு. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? வந்து ஹீட் பாடி. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 3 டைம்ஸ் வந்து குளிங்க அப்படின்ற வந்து நான் பொதுவாக சொல்லுவேன். மர்க்கா சொல்லு. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 3 டைம்ஸ் வந்து குளிங்க அப்படின்ற வந்து நான் பொதுவாக சொல்லுவேன். அதை எப்படி செய்யணும்னு ஒரு 3 நாள் அதை பிராக்டிஸ் பண்ணி கொடுத்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுத்தா ஃபாலோ பண்ணிடலாம்ல. அமைச்சர் என்ன இந்த முறை மாட்டுவா? அது கொஞ்சம் கஷ்டம் சார். என்னங்க 3 நாளே கஷ்டங்கிறீங்க?
அவங்க ட்ரை பண்ணட்டு. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அவங்க ட்ரை பண்ணட்டும், பண்ணாதான் தெரியுங்கிற மாதிரி சொல்றீங்க. ஓகே. டைம் இல்ல. வல்லாரை, அந்த கீராநெல்லி அதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் குடிக்கணும். இதெல்லாம் என்னடி சொல்ற? குடிச்சா இந்த ப்ராப்ளம் வராது, இதை குடிச்சா அந்த ப்ராப்ளம் வராது. ஒரே டார்ச்சர். நான் கருவேப்பிலை அப்படியே கடிச்சு சாப்பிடுவேன், நெல்லிக்காய் சாப்பிடுவேன். இதெல்லாம் சாப்பிட சொன்னா பூமருன்றாங்க என்ன. நெல்லிக்காய் சாப்பிடறனால சார் எனக்கு முடி நல்லா கருகருன்னு இருக்கு, உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கு. லேசா நரக்கிட்டுமே. செத்த பையல நீ நாம இருந்தானா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவமா செத்த பையல. ராஜ வைத்தியம் அது அரக்கம்புல்லு. வைத்தியரா? பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாளையா. இதுதான் சார் நாங்க பூமர்னு சொல்றோம். குண்டா இருக்க நீ எக்ஸசைஸ் பண்ணு. அப்புறம் நான் தான் பிடிவாரமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்போ அணிவிக்கிறேன். சார் அது திருப்புலா பொடி சார். திருப்புலா பொடி சார். அத கலக்கி இத குடிச்சிட்டு படு. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அத குடிச்சிட்டு தான் நீ படுக்கணும். அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும், சுகர் வராது. நல்லா இருக்க மாட்டா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். யார் உங்களுக்கு சொல்றா? சரி ஆக்சுவலா நான் பீச்சுக்கு போய் ஃபர்ஸ்ட் அங்க போய் குடிக்க கத்துக்கிட்டேன். அதெல்லாம் இதற்கு இது பதில் இல்லையே. இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க சொல்லிருக்கீங்கன்னா, ஃபாலோ பண்றீங்கன்னா, அந்த டாக்டர் பேர் கூட உங்களுக்கு தெரியல. ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லை. நோக்கத்துக்கு பண்ணிருக்கீங்க. அம்மா இவர் பூமர் இல்ல, இவர் ரூமர். சித்தானா என்ன, ஆயுர்வேதிக்னா என்ன? முதல்ல ரெண்டு ஒண்ணு. சோலி முடிஞ்சு. சோலி முடிச்சு. இவர் பேச்ச நம்பி நீ பச்சை தண்ணி கூட குடிக்காத. இப்ப அடிப்படையே உங்களுக்கு தெரியல. ஆயுர்வேதம் வேற, சித்தா வேற. சரியா? நீங்க அதுவே தெரியாம ஒண்ணு செஞ்சுட்டு பாவக்காலாம் எவ்வளவு சார் வாங்கிட்டு வந்து செய்வாங்க? 1 கிலோ வாங்கிட்டு வந்து செஞ்சு ஒரே நாள்லயா? ஆமா சார். கொடுமை சரவணன். இதெல்லாம் சாப்பிட்டா தான் சுகர் லோல இருக்கு சார். எனக்கு லோவா இருக்க கூடாது சுகர். அதுக்கு ஸ்வீட் சாப்பிடுறேன் சார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு பொழுது போலனா நோயை உண்டாக்கி சரி பண்ணுவீங்களா? பாவக்கால என்ன இருக்கு? கசப்பு இருக்கு சார். அது எனக்கே தெரியும். முடியல. அதை தவிர இப்ப பாவக்காய் 1 கிலோ திங்கிறீங்கன்னா அந்த பாவக்கால அப்படி என்ன இருக்கு? அது வந்து கசப்பு இருக்கு, பிடிக்குது, சாப்பிடுறது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க தின்னுங்க. கரெக்டா? குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி காய வச்சிரணும், அதை எடுத்து அவருக்கு ஊத்திரணும், டவல் எடுத்து போய் போட்டுறணும். வேலை செய்யற இடத்துல நினைச்சா தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்ப்பா, வந்து குளிப்பா அப்படின்னு நான் சொல்லணும். போய் குளிப்பாரு, அவருக்கு முதுகு தேய்ச்சிட்டு நான் வெளியே வருவேன். மறுபடியும் விஜி எங்க இருக்க, இங்க வா அப்படின்னு வரு. இப்பதானப்பா எல்லாமே பண்ணிட்டு வந்தேன். உம்மள சோக்கு கேக்குதா கோபி? ஆனா உண்மையா சொல்றேன், பூமர் தாண்டா வாழ்றீங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். 2-3 டைம் டீ காஃபில ஏதாவது சக்கரை டீ தூள் ஏதாவது அதிகமா போட்டுரு. அதுக்கு நிறைய பேசுவார். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. சுகர் வரும், அது வரும், இது வரும். கடைசியில கொண்டு போய் ராமாயணம் மகாபாரதம் அங்க எல்லாம் கனெக்ட் பண்ணுவாரு. ஏலே இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. அதிகமா அது ஒரு டைம் 2 டைம்னா ஓகே, அது மிஸ்டேக் ஆகுறது தான். பட் அது வந்து ரெகுலரா. இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதோட நிப்பாடி, அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு ஒரு காஃபி ஒரு டீ அப்படின்னா ஓகே. ஒரு 3 hours 3 hours வேணும்னே கூட போடலாம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஓ, அவங்க வேணும்னு தான் போடுறாங்களா? खत्म. बाय बाय.